அவளை இழந்தெடுத்து அவளை அணைத்துக் கொண்டான எம்பெருமான். அப்பொழுது அவளுடைய திருமேனியானது இத்தனை காலமாக ஜலத்திலே இருந்தபடியினாலே நடுங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த திருமேனி நடுக்கம் தீரும்படியாக, அவளுடைய திருமேனி நடுக்கம் தீரும்படியாக எம்பெருமான் அவள் என்ன பண்ணினான், தன்னுடைய மடியிலே இருத்திக் கொண்டான். பூமி பிராட்டிய மடியில எப்படி இருத்திக் கொண்டான் என்னால் நம்ம சந்நிதியிலே நாம் செவிக்கலாம். பத்யுர்தக்ஷிண பாணி பங்கஜ புடே விந்யஸ்தபாதம்புஜா. அவளுடைய திருவடிகள் இரண்டையும் தன்னுடைய வலது கையிலே எம்பெருமான் ஏந்தி கொண்டிருக்கிறான். பாணி எம்பெருமானுடைய திருக்கையிலே, திருக்கை தாமரையிலே அவருடைய திருவடிகள் இரண்டையும் தாங்கிக் கொண்டோ பாமம் பன்னக சார்வபௌம சதிருஷம் பர்யங்கயந்தி புஜம். தன்னுடைய இடது திருக்கரத்தை அவளுக்கு சாய்ந்து கொள்ளும்படியான அணையாக, ஆதிசேஷனை போலே ஒரு அணையாக சாய்ந்து கொள்ளும்படியாக கொடுத்திருக்கிறான். அப்படி இரண்டு திருக்கைகளாலும் பிராட்டி, பூமி பிராட்டி பூமியை இடந்தெடுத்து அதன் பிறகு பூமி பிராட்டி அணைத்துக் கொண்டிருக்கிறான் பெருமான். சஹஸ்ரநாமாத்தியத்தில் தெரிவிக்கிற பொழுது மாதவா பூகர்பா, பெரிய பிராட்டியாருக்கு தரமாக இருக்கக்கூடிய பெருமான் பூமி பிராட்டி மாத்திரம் அப்படியே குழந்தைய கர்ப்பத்தில் இருக்கும்படியான சிசுவை தாயானவள் ஜாகிரதையாக பாதுகாக்குமா போலே அப்படி தாங்கிக் கொண்டிருக்கிறான். அப்பொழுதும் கூட அவளுடைய திருமேனி நடுக்கம் தீரவில்லை. அப்ப எம்பெருமான் கேட்கின்றான், நந்தம் ரட்சித்தாயித்தே, இன்னும் எதற்காக உன்னுடைய திருமேனி நடுக்கம் தீரலையேன்னு கேட்கிறான். அப்ப என்ன சொல்றா, என்ன ரட்சித்தீர், என்ன இந்த பிரளய கடல்லிருந்து மீட்டு எடுத்துட்டீங்க. ஆனாலும் என்னுடைய குழந்தைகள் எல்லாம் பிறவி பெருங்கடல்ல அழிந்து கிடக்கிறாள். அவள்லாம் ஜீவனத்தை அடைகிறதுக்கு ஏதாவது வழி சொல்ல வேண்டாமா கேட்கிறாள். அஹம் சிஷ்யா சதாசி ச பக்தா சதவ மாதவாம் மத்ருதே சர்வபூதானாம் நபூபாயம் வத பிரபோ. என் குருட்டு, என்னுடைய குழந்தைகள் ஜீவிப்பதற்காக நீர் எளிமையான வழி சொல்ல வேணும், அடைவதற்கு எளிய வழிகளை சொல்ல வேணும் என்று கேட்கா. அப்ப எம்பெருமான், நான் இதற்கு முன்னாடி என்ன சொல்லலை என்று நீ கேட்கிறாய். அவர்களுக்கு வேதங்களை கொடுத்துருக்கேன், தர்மசாஸ்திரங்களை கொடுத்துருக்கேன், இத்திஹாசங்களை கொடுத்துருக்கேன், அவளுக்கு என்னென்ன பண்ணும் அத்தனையும் செய்திருக்கேனே என்று கேட்டு சொல்ற பொழுது அதெல்லாம் கொண்டு கரையேறுவதென்று ரொம்ப கஷ்டம். எத்தனையோ ஜென்மங்களாகும். ஜன்மாந்தர சஹஸ்ரேஷு தபோஜ்ஞான சமாதிபிஹி நராணாம் க்ஷீண பாபானாம் கிருஷ்ணே பக்தி பிரஜாயத்தை. நீ சொன்ன வழியெல்லாம் உன் கரைசேரத்துக்கு எத்தனையோ ஆயிரமான பிறவிகள் ஆகும். அதனால் நீ எளிமையான வழியை சொல்ல வேண்டும் என்று கேட்க அப்பொழுதுதான் எம்பெருமான் சில வழிகளை எல்லாம் தெரிவிக்கிறான். கல்பாதூஹரிணா ஸ்வயம் ஜனஹிதம் திருஷ்வைவ சர்வாத்மனாம் ஸ்வஸ்ய ச கீர்த்தனம் பிரபதனம் ஸ்வஸ்மை பிரசூனார்ப்பணம். என்னை துதிக்க வேண்டும், இடத்திலே பிரபத்தி பண்ண வேண்டும், புஷ்பங்களை கொண்டு அர்ச்சிக்க வேண்டும் என்று பல வழிகளை சொல்லிக் கொண்டு வரும்பொழுது பெருமான் தெரிவிக்கிறான். இந்த வராக சர்மஸ்லோகத்தை எழுதுகிறான் பெருமான். ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சதியோ நரஹ தாது சாம்யே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்சமாமஜம் ததஸ்தம் யமஹனந்தோ காட்ட பாஷாண சந்நிபம் அஹம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதிம் என்று எம்பெருமான் சர்மஸ்லோகத்தை அருள்கின்றான். இவர்கள் எல்லாம் ஜீவனம் அடைய வேண்டுமானால் ஒண்ணுமில்லை, அவர்கள் வியாதி இல்லாமல் இருக்கிற காலத்திலே, மனசு நிலையாக இருக்கிற காலத்திலே, மாதம் பித்தம் சேஷ்மங்கிற தாத்துக்கள் எல்லாம் சமமாக இருக்கிற காலத்திலே மனசால என்ன நினைக்கணும். மனசால என்ன நினைச்சா போதும், நான் அவர்களை ரட்சிக்கிறார்கள். இந்த வராகனினால் தான் நமக்கு தஞ்சம் என்று நினைத்தால் அவர்கள் பிற்காலத்திலே அவர் கட்டை போலும் கள்ள போலும் இருந்தாலும் கூட அவருடைய கடைசி காலத்திலே நான் அவரை என் மனத்திலே நினைத்து நான் அவரிடத்தில் அவனை நானே கையை பிடித்துக் கொண்டு அழைத்து செல்கிறேன் என்று தெரிவிக்கிறான். இதுதான் வராக சரமஸ்லோகம். இப்படியாக எம்பெருமான் பல வழிகளை சொல்லும் பொழுது இந்த வழியில் ராமரை காட்டிலும் கணனை காட்டிலும் வராகனுக்கு ஏத்தம் தெரிவிக்கிறார்கள் பெரியோர்கள் இந்த வராக சரமஸ்லோகத்திலே. சக்கரவர்த்தி திருமகன் தெரிவிக்கின்ற பொழுது மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்யஜேயம் கதஞ்சனா. நந்தன்கிற வேஷத்தோட என்கிட்ட வந்தவரை நான் கைவிட மாட்டேன். ஆஹா, ராமன் வச்ச நிபந்தனை என்னன்னா என்கிட்ட வரணும், அவன் இருக்கிற இடத்தை தேடி சன்னதி தேடி வரணும்னு சொன்னான். கிருஷ்ணன் என்ன சொன்னான், சர்வதர்மாஹம் பரித்யஜ்யா மாம் ஏகம் சரணம் ரஜா. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்னையே தஞ்சமாக
அத்தியவசித்திருக்கணும் என்று சொன்னான். அதுபோல் இல்லாமல் வராகிறார் மனத்தால் இருந்த இடத்திலிருந்து நினைச்சாலே போதும் சொல்லிட்டார். அதனால கணனை காட்டிலும் ராமனை காட்டிலும் ஏத்தம் வராகரிக்கு. ஆனாலும் கூட இதை விட அவன் தான் தஞ்சையில் இருக்கிற இடத்தை நினைக்கிறமே, அது கூட பண்ண மாட்டான் அந்த ஜனங்கள். அதனால என்ன பண்ணா இவன் இன்னும் வேற எளிய வழி சொல்ல போனோம் இந்த கேட்க. அப்பதான் எம்பெருமான் என்ன பாடவானும் பாடி உகப்பிக்கவன் பாடுதான் சிறந்த வழி என்று தெரிவிக்கின்றான். அதைத்தான் கேட்டுக்கொண்ட அந்த அர்த்தத்தை நமக்கெல்லாம் தெரிவிப்பதற்காக அதை பூமி பிராட்டியானவள் தானே ஆண்டாளாக திருவதாரம் பண்ணுகிறாள். அப்ப கேட்கிறாள், இப்படி உமா பாடினவர்கள் உண்டா அப்படின்னு கேட்கிற பொழுது அந்த எம்பெருமான் இன்னார் தன்னை பாடி பேர் பெற்றார்கள் சொல்லும்படியான சரித்திரம் தான் இந்த கைசிக மகாத்மியம். அதை எம்பெருமானிடத்திலிருந்து கேட்டுக்கொண்ட அந்த விராட்டியானவள் நம்முடைய குழந்தைகளுக்கு பாடவும் தெரியாதே என்று சொல்லி தானே இங்கே உன்னோ திருவாடி பூரம் எமக்காவன்னோ இங்காண்டாள் அவதரித்தாள் உன்னாத வாழ்வான வைகுந்தவான் போகன் தன்னை கழ்ந்தி ஆழ்வார் திருமகளாராய் என்னே பெரியாழ்வாருடைய திருக்குமாரத்தியாக இந்த வைகுந்தவான் போகத்தை வேண்டாமல் இகழ்ந்து இங்கே நமக்காக வந்து பிறந்து திருப்பாவை பாடினாள். எம்பெருமானை பாட வேண்டும் என்பதை காட்டுவதற்காக அவள் வந்து அவதரித்தாள். அப்படி அவதரித்த காலத்திலே எம்பெருமானை பாடுவதுதான் முக்கியம் என்பதை தெரிவிப்பதற்காக திருப்பாவையிலே ஒரு இடமில்லை, 2 இடமில்லை, 13 இடங்களிலே பாட வேணும்ன்றதை சொல்லியிருக்காள். இங்கு சொல்லியிருக்காள், பையத்துயின் அபரமன் அடி பாடி ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி தூமலர் தூவி தொழுதூவாயினால் பாடி கேசவன நாராயணன் மூர்த்தி கேசவன பாடவும் போது கரமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பற கொண்டு முகிழ்வண்ணன் பேர் பாடா மனத்துக்கினியான பாடவும் கிள்ளிக்கலந்தானை கீர்த்திம பாடா பங்கைய கண்ணான பாடா மல்லஹானை மாயன பாடா துயிலழப் பாடுவான் திருத்தக்க செல்வமும் செவகமும் வாடி கோவிந்தாவும் தன்னப்பாடி என்னை 13 இடங்களிலே எம்பெருமான பாட வேண்டும் என்பதனை காட்டி கொடுக்கிறாள் நாச்சியார். அதுதான் முக்கியமான எம்பெருமானை அடைவதற்கு சிறந்த வழி, எளிமையான வழி என்று காட்டி கொடுக்கிறாள். அதுதான் ஆழ்வாரம் உமாழ்வாரம் பாடுகிறவன் நாமம் வீடே பெறலாமே. எம்பெருமானை பாடினோமானால் பேரின்ப பெருவாழ் ஆகிறார், பரமத்தையும் அடையலாம் என்று காட்டுகிறார் நம்மாழ்வார். அதுதான் நம்முடைய திருமங்கி ஆழ்வார் தெரிவிக்கிற பொழுது பேராயிரமோதுமின்கள் இவையே விதத்துமினே. பெருமானுடைய 1000 திருநாமங்களை சொல்லுங்க, முடியலன்னா கட்டப்பட வேண்டாம், இந்த 10 பாட்டை பாடுங்க போறோம் அப்படிங்கிறார். பெரியவர்கள்லாம் இதனால்தான் தெரிவிக்கிறார்கள். இந்த கலும் சங்கீர்த்திய கேசவம், இந்த கலியுகத்திலே எம்பெருமான அடைவதற்கு எளிமையான வழி என்னால் அந்த எம்பெருமான பாடுவதுதான் என்று ரிஷிகள்லாம் தெரிவிக்கிறார். ஞாயம் கிருதே யஜன் யஜ்ஞைஹ த்ரேதாயாம் துவாபரே அர்ச்சயன் யதா ப்னோதி ததா ப்னோதி கலௌ சங்கீர்த்ய கேசவம். ஞாயம் கிருதே, கிருதயுகத்திலே எம்பெருமானை தியானம் பண்றதுனாலேயும் திரேதாயுகத்திலே யாக யஜ்ஞங்களை பண்ணுவதனாலேயும் துவாபர யுகத்திலே எம்பெருமானை அர்ச்சனை செய்வதனாலேயும் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கலியுகத்திலே எம்பெருமானை பாடினாலேயே கிடைக்கும். அதனால கலியுகத்திலே சிறந்த உபாயம் என்பது பாடுவதுதான். அதனாலதான் நம்முடைய ஆச்சாரியர்களும் எம்பெருமானார் என்ன பண்ணியிருக்கார், திருவாராதனத்திலே நித்தியபடி கோயில்களானாலும் கிரகங்களானாலும் மடங்களானாலும் எங்க திருவாராதனாலும் திருப்பாவையினால் சாந்தமே இல்லை. பாடணுங்கிறத திருவாராதனத்தை அங்கமாக சேர்த்து விட்டார்கள் நம்ம பெரியோர்கள். அது அவ்வளவு முக்கியம் என்று தெரிவிக்கிறார்கள். இப்படி எம்பெருமானை பாடுவதுதான் முக்கியம் என்பதை தெரிவிப்பதற்காக ஏற்பட்டது இந்த கைசிக மகாத்மியம். இது எங்கே இருக்கிறது என்னால் வராக புராணத்திலே 48வது அத்தியாயம் இது கைசிக புராணம், கைசிக மகாத்மியம். இதுல புராணங்கள் 18 புராணங்கள். இந்த 18 புராணங்கள்ல
சாத்விக புராணங்கள் 6, ராஜச புராணங்கள் 6, தாமச புராணங்கள் 6. இந்த 18 புராணங்களுக்குள்ளே